நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா நேற்று திட்டச்சேரியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மனிதநேய மக்கள் கட்சியும் திமுக கூட்டணி கட்சிகளும் பெரிய அளவு எழுச்சி மிகுந்த இளைஞர்களும் மாணவர்களும் நிரம்பிய ஒரு அணியை வைத்திருப்பதாகவும், நிலையான சிறப்பான இளைஞர்களுக்கு நலம் தரக்கூடிய ஆட்சியை திமுக மட்டும்தான் தர முடியும் என்றும் கூறினார். 5 ஆண்டு கால திமுக ஆட்சி இளைஞர்களுக்கு புதுமையான பல திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்விலே ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது என அவர் குறிப்பிட்டார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டங்கள் பள்ளி படித்து கல்லூரிகளுக்கு போகும் இளைஞர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். அதேபோல் தமிழ்நாட்டிலிருந்து IAS, IPS தேர்வு தேர்ச்சி அடையக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைந்து வரக்கூடிய ஒரு சூழலில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பலன் பெற்று பல்வேறு அரசு துறைகளில் சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையும் இங்கே அதிகரித்துள்ளது எனவும், இளைஞர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி எனவும் அவர் கூறினார். பிரதமர் மோடி எத்தனை முறை தமிழகம் வந்தாலும் அத்தனை முறையும் திமுக கூட்டணிக்கு வாக்குகள் அதிகரிக்கத்தான் செய்யும் என்றும், தமிழகத்தை வஞ்சித்த ஒரு ஆட்சியை பாஜக நடத்தி கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.